ஸோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏவி ஃபிளிக்ஸ். நான் ஏன் இந்த போஸ்ட்டில் இப்போ நிற்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. டயர் பற்றி தான். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இப்போது போட்டிருக்கிறது வந்து மேச்லின் சிட்டி ப்ரோ. ஸோ ஒரு டயர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா மோஸ்ட்லி எம்ஆர்எஃப் தான் இருக்கும். ஏன்னா எம்ஆர்எஃப்னால் ஒரு 1940s வந்த கம்பெனி. ஐ திங்க் எம்ஆர்எஃப் வந்து மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி. ஸோ அவங்க வந்து நம்ம ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி டயர் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பைக் பார்த்தாலுமே ஸ்டாக்கில் அவங்க நம்ம எடுக்கும்போது எம்ஆர்எஃபாக தான் தருவாங்க. ஸோ நான் வந்து என் வண்டிக்கு R15M என்கின்ற V4 அந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா டயர் மாற்றேன் அப்படின்னா 25,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா நான் டயர் மாற்றினேன். ஸோ எனக்கு வந்து ஒன் சைடாக தேய்மானம் இருந்த மாதிரி இருந்தது, ஒரு பெரிய ட்ரிப் போகிற மாதிரி இருந்தது. சரி அப்போ மாற்றிடலாம், எப்படி சொல்லலாம், நான் இன்னும் ஒரு 2000 கிலோமீட்டர் ரோட்டெலாம் போகலாம் அந்தளவுக்கு இருந்தது. பட் நான் தான் இல்லை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சேஞ்ச் இட். ஸோ நான் வந்து மாற்றும்போது நிறைய பார்த்தேன், நிறைய கடைகள்லாம் போய் கேட்டேன். ஸோ காமனாக ரெண்டு பிராண்ட் தான் எல்லாருமே சொன்னாங்க. ஒன்று வந்து அப்பலோ, இன்னொன்று வந்து மெச்லின். இந்த ரெண்டு தான் சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்து மெச்லின் பெஸ்ட்டுன்னு பட்டுச்சு. இது என்னோடய பர்சனல் இதுதான் பெஸ்ட்டு, இது ஒஸ்ட்டுலாம் நான் சொல்ல வரல. எனக்கு வந்து மெச்லின் நல்லா இருந்ததுனால நான் மெச்லின் போனேன். நான் வந்து லாங் ட்ரைவும் அப்பப்போ போவேன், ஆஃபீஸ்க்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு சிட்டிக்குள்ளேயுமே நான் சுற்றிட்டு இருப்பேன், சிட்டிக்கு வெளியே சுற்றிட்டு இருப்பேன். ஸோ ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேணும். அந்த மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு வந்து சிட்டி ப்ரோ வந்து கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. நானும் நிறைய இடத்துல கேட்டு நிறைய பேசி நிறைய அதை பற்றி பார்த்துட்டு நான் இது வாங்கினேன். இந்த டயரோட காஸ்ட் வந்து சென்னையில் அடையாறு, அந்த கடை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஒரு பெரிய கடை தான். ஸோ அந்த கடையில் இந்த டயரோட காஸ்ட் வந்து 4,500 ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து முடிச்சு கொடுத்துட்டான். ஸோ இந்த டயர் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எம்ஆர்எஃப்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா பெருசாக எல்லாம் எனக்கு எந்த வித்தியாசம் தரல. டு பி ஃப்ராங்க், உண்மையை சொல்லணும்னா கார்னரிங் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டயர்லையுமே நல்லா தான் இருந்தது. எனக்கு அதுக்கொப்ப இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு இல்லாமல் ஓகே, எந்த ஒரு நெகட்டிவும் எனக்கு இதில் தெரில. க்ரிப்பு நல்லா இருக்குது அண்டு கார்னரிங் அந்த டயரில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு இதில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பஞ்சர் வைஸ் பார்க்கும்போது அந்த டயருக்கு நான் 2 வாட்டி தான் நான் பஞ்சர் ஓட்டினேன் பேக்கில். அதுவும் ஒரே நாள் 2 இடத்துல பஞ்சர் ஆச்சு. ஒரே ஒரு நாள் தான் நான் பஞ்சர் ஓட்டினேன் பேக்கில். இந்த டயர் மாற்றி ஒரு 6 மந்த் ஆச்சு. இன்னும் நான் பஞ்சர் எதுவுமே ஒட்டலை. அந்த டயர் மாற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வண்டி வாங்கி நான் அதை மாற்றினேன். இது மாற்ற ஒரு 6 மந்த் மேலே தான் ஆச்சு. ஐ திங்க் ஒரு 8 மந்த் ஆச்சு. பட் இதுக்கு இன்னும் நான் பஞ்சர் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் பண்ணல. ஸோ ஒரு டயர் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோன்னா வெரி சிம்பிள். அதோட அந்த டயர் பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம இது பண்ணுறதா. நம்ம அடிக்கடி ஃபியூல் போடுவோம். ஸோ ஃபியூல் ஸ்டேஷன்லேயே இப்போது நிறைய இல்லை, ஒரு 95% எல்லா இடத்துலையுமே ஃபியூல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஃப்ரீ ஏர்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஃப்ரீ ஏரோ இல்லை காசு கொடுத்து பண்ணுறோமோ, பட் எப்போல்லாம் நம்ம ஃபியூல் போடுறோமோ அது வீக்லியாக இருக்கட்டும், இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸாக இருக்கட்டும், இல்லை வீக்லி தைஸாக இருக்கட்டும். ஸோ பாசிபிள்னால் டயர் செக் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டாக அந்த இது இருந்தால் தான் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. அண்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன ஸ்டாக் பாயிண்ட் இருக்கோ, அது என்ன பாயிண்ட் அப்படின்னா 120, 70, 17 அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ நான் மாற்றின டயர் வந்து 140, 70, 17. அதாவது டயரோட வித்து ரேஷியோ, அதுக்கப்புறமா இன்னர் ரிங்கோட டயாமீட்டர். ஸோ அதுதான் அந்த நம்பரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ. என்னென்ன டயர் மாற்றலான்னு உண்டு, அது என்னன்னு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ரொம்ப டைம் இழுத்துரும். அதனால் நீங்கள் வந்து அகலமாக இருக்க டயர் போடலான்னா தாராளமாக நீங்கள் போடலாம். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா கார்னரிங் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது நிறைய பேர் நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், அந்த ட்ராக் யூஸ்டு டயர் எல்லாம் ரீசேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ராக்கில் அவங்க ஒரு வாட்டி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க, அது நல்ல குவாலிட்டியில் வரும். அதை இவங்க வாங்கி ரீசேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை மாற்றலாமான்னா அது ரைடரோட மைண்ட் செட்டு தான். நானுமே மாற்றும் போது யோசித்தேன், பட் வேணாம் நான் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா அந்த டயர் யூஸ் பண்ணுறனால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா கார்னரிங் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த டயர் இல்லை, நீங்கள் அகலமான ஒரு டயர் இது பண்ணும்போது உங்களுக்கு கார்னரிங் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து பழைய டயரில் நீங்கள் ஒரு ஆர்பிஎம்மில் ஒரு ஸ்பீட் போகுதுன்னா அந்த டயர் மாற்றும் போது அந்த ஆர்பிஎம்மில் அதை விட அதிகமாக தான் போகும். ஸோ மாற்றலாமா வேணாமான்னா நான் சொன்ன மாதிரி அது ரைடரோட மைண்ட் செட். பட் நெகட்டிவ் என்ன அப்படின்னா
பழைய நம்ம அதை விட பிக்கர் போகிறோம் அப்படின்னா மைலேஜ் அடி வாங்கும், பட் நாட் மச், லிட்டில் பிட் மைலேஜ் அடி வாங்க தான் செய்யும். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், ஸ்விங் ஆர்மில் அடி வாங்க இருக்காமல் இருக்கணும், சைடு வாலில் அடி வாங்காமல் இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு மேஜர். இது அடி வாங்கிச்சுன்னா வெறுப்பாயிடும், டயர் அதிலே தேஞ்சிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு பெரிய நார்மல் பாயிண்ட்லேருந்து பெரிய டயர் போகிற இது. அண்ட் ஒரு நல்ல டயர்னால் என்னை பொறுத்தவரை ரைடிங் கம்ஃபர்ட் இருக்கணும், அந்த பஞ்சர் இஷ்யூ இருக்கக்கூடாது, ரோடுக்கும் அந்த டயருக்கும் கரெக்டான ஒரு இது இருக்கணும். அண்ட் மெச்சிலின் நான் போட்டிருக்கேன், இதை தாண்டி எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது. சியாட்டு, எம்ஆர்எஃப், பைரலி, பிரிட்ஜோனு, அப்பல்லோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்டு இந்த டயர் பற்றினா எனக்கு வந்து ஓகே, ஐ எம் ஹாப்பி வித் திஸ் சேஞ்ச். அண்ட் வந்து புது டயர் மாற்றுறீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது R15 V4M வச்சுருக்கவங்களுக்காக நான் இது சொல்கிறேன். நீங்கள் வந்து புது டயர் மாற்றுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இதை விட பிக்கர் பாயிண்ட் நீங்கள் போகலாம், ஆனால் எந்தெந்த பாயிண்டில் போகலாங்கிறது தான் சொன்னேன். அதை பற்றியே அது ரொம்ப நேரம் ஆகும், டிவைடட் பை மல்டிப்ளை பை அந்த மாதிரிலாம் போகும். அண்டு ஒரு டயர் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட மேனுஃபேக்சர் டேட்லேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளாடி வாங்குங்க, அப்போ தான் அதோட இது நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் இதிலே நான் காமிக்கிறேன், இதிலே அந்த பாயிண்ட் இருக்கும் 140 70 17 நான் சொன்னேன்ல, அது இங்கேயும் ஒரு நம்பர் இருக்கும். எம்சினா மோட்டர் சைக்கிள், 66 பின்னு இங்கேயும் ஒரு நம்பர் இருக்குது. அண்ட் இதுலேயுமே என்ன நைலான் மெட்டீரியல். ப்ளஸ் வந்து நான் டயரில் பார்த்தேன், இந்த டயர் வந்து ரொட்டேஷன் ஆகிற அந்த இதுவுமே இருக்கும், ரொட்டேட் ஆகிற அந்த இது இருக்கும். இந்த டைரெக்ஷனில் தான் டயர் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு மார்க்கும் இருக்கும், நான் பார்த்தேன். ஸோ இதுதான் மேட்ரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டயர் மாற்றுறீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப்லேருந்து வேறு ஒரு பிராண்ட் போகிறீங்க. இப்போ இது சிட்டி ப்ரோ, இந்த இது ரியர் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்டு மாற்ற போகிறீங்கன்னா இதே பிராண்ட் இதே இதில் மாற்றிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வந்து ஒருத்தர் அனுபவிச்சனால அவர் எனக்கு ஷேர் பண்ணார், இப்படி ஒரு விஷயம் இருக்குடா, நீ வந்து ரியர் மாற்றின ஃப்ரெண்டு நீ மாற்றுறேன்னா அதே பிராண்டு அதே வேரியண்ட்டில் போயிடுறா அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். ஸோ அதே இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்தீங்களா அதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சேம் தான். டியூப்லெஸ்ஸு 180/17, மோட்டர் சைக்கிள் 52 PE, அதுக்கப்புறமா எம்ஆர்எஃப் இது நைலான். ஸோ இதுதான் விஷயங்கள். எனக்கு ஃப்ரண்ட் டயருமே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி நான் இந்த ஃப்ரண்ட் டயரை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் அவுட். ஸோ இதுக்குமே நான் வந்து மெச்சிலின் சிட்டி ப்ரோ தான் பார்த்துருக்கேன். அது நான் ஆன்லைனில் அப்போது செக் பண்ணும்போது 225 வந்துச்சு, பட் நான் எப்போ மாற்றுவேன்னு தெரில. பட் இதுக்குமே நான் வந்து அதுதான் மாற்றுவேன். ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து அதிகமாக போடுறது ஒரு லுக்காக அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ டயர் சேஞ்ச் பண்ணும்போது இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்டு நான் சொன்னதான் விஷயம் கிடையாது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் நிறைய பிராண்டும் சொன்னேன். அண்டு இதே மாதிரியே R15 V4 வச்சுருக்க ஒருத்தவர் வந்து அப்பல்லோ போட்டார். அப்போ அவர்கிட்ட ஏன் இதுன்னு சொல்லும்போது அவர் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தார். ஸோ ஒருத்தவங்களோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் ரொம்ப கேட்டு பார்த்து தான் நான் இதை வாங்கினேன். இது என்னோட ஒரு ரிவ்யூ, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், இந்த டயருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி இருக்குது. இந்த டயர் அவங்க மாட்டும்போது 5 இயர்ஸ் வாரண்டி, ப்ளஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் இந்த டயர் வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். 5 இயர்ஸ் வாரண்டிங்கிறது டயர் அதுவாக தான், நம்ம போய் கிழிஞ்சிருச்சு மாட்டாங்கன்னா அதனால ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி டயர் இது. ஸோ 30,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருச்சு, அதையுமே நான் கூடிய சீக்கிரம் மாற்றணும். ஸோ இதுதான் டயரோட இது. அண்ட் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ இந்த தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து கற்றுக்கிறேன் காய்ஸ். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பைக் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட், பைக் மட்டும் இல்லை காரும் ஏதாவது இருக்கும், இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு AV Flix வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.